சொல்லுங்கள் சும்மா பேச அதை சொல்லுங்கள், எதுவாக இருந்தாலும் சொல்லுங்கள், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. சொல்லுங்கள். ஓகே சார். நம்ம என்ன நினைச்சு வந்தோமோ அதை விட கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே நமக்கு பிரயோஜனமா இருந்துச்சு. சரிங்க. நம்ம வெளியில இருக்கும்போது எந்த காரணம் எப்படி பண்ணணும்ன்றது கொஞ்சம் இது இல்லாம ஒரு ஐடியா இல்லாம இருந்துச்சுங்க சார். இப்ப இங்க வந்ததுக்கு அப்புறம் அதை பண்ண முடியும், இறங்கிடலாம் அப்படின்ற அளவுக்கு அந்த ஒரு நம்பிக்கை வந்துச்சு. மறுபடியும் வெளில போயிட்டு பண்ணுவீங்க, ஒரு ப்ரோஜனம் 2 days நம்ம வேஸ்ட் பண்ணதுக்கு ஏதோ ஒரு பெனிஃபிட் இருக்கு. ஓகே சார், சொல்லுங்க சார். எது சொல்லுங்க சார். நான் சிவகுமார், கேரியிலிருந்து வரேன். நான் இப்போ புதுசாக தான் வந்து சோலார் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலாம்னு ஒரு ஐடியா இருந்துச்சு. சாரோட வீடியோஸ் வந்து யூடியூப்பில் பார்த்தேன். உங்களுக்கு ஒரு ஹோப் இருந்துச்சு. அவர் எக்ஸ்பிளைன் பண்ண விதம் இதெல்லாம் வந்து கரெக்டாக இருக்குன்னு சொல்லி அந்த ட்ரைனிங் செஷன் அட்டன் பண்ணினேன். வந்து இப்போ பார்த்ததில் வந்து 2 நாளில் வந்து நிறைய டாபிக்ஸ் கவர் பண்ணார். நிறைய விஷயங்கள் புதுசாக சொல்லிக் கொடுக்குறாரு. டெக்னாலஜி எவ்வளோ தூரம் டெவலப் ஆகிருக்கு சோலார் சிஸ்டத்தில் இருக்கிறது வந்து இங்கே வந்து தான் நான் கற்றுக்கிட்டேன். அதனால் வந்து ஃபஸ்ட்டு நான் சாருக்கு தேங்க்ஸ் சொல்லிடுறேன். ரெண்டாவது வந்து எனக்கு ஒரு ரெக்வஸ்ட் சார்ட்ட வைக்கிறேன். என்ன அப்படின்னா, இன்னும் பெருசாக நிறைய பேருக்கு வந்து நீங்கள் சொல்லிக் கொடுக்கணும். கண்டிப்பாக செய்யறேன் சார். இன்னும் கொஞ்சம் எல்லாம் பெட்டா பண்ணீங்கன்னா கொஞ்சம் நல்லா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இனி மாதிரி கொஞ்சம் யங்ஸ்டர் இருக்கும், அதாவது பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறவங்களுக்கு ஒரு நல்ல ஹோப்பாக இருக்கும். நான் கண்டிப்பாக சோலார் பிஸ்னஸில் அடுத்த லெவலுக்கு போவேன். அதுக்கு கிரியேட் வந்து சார் தான். ஓகே, தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். ஓகே ஓகே சார், நீங்கள் சொல்லுங்கள், சும்மா கொடுங்க. என் பேர் விக்னேஷ், நான் பவானிலேருந்து வரேன். நான் இங்கே சோலார் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சி வந்தப்போ நான் சோலாரை பற்றி எதுவும் ஸ்டடி பண்ணலை. நான் புதுசாக நியூவாக தான் வந்தேன். எனக்கு பார்த்தீங்கன்னா இங்கே கிளாஸ் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது. நான் இந்த அளவுக்கு நிறையா விஷயங்கிறது கற்றுக்கிறதுங்கிறது ஒரு பெரிய யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். கண்டிப்பாக சோலார் நான் ஸ்டார்ட் பண்ணுங்கிற நம்பிக்கை எனக்கு தைரியம் வந்திருக்கு. நான் கண்டிப்பாக ஸ்டார்ட் பண்ணி அது வந்து சக்ஸஸ் ஆவேன். மற்றவங்க யார் வந்தாலும் இதே நம்பிக்கையில் வரலாமா சார்? இங்கே வர்றவங்க இது கரெக்டாக லைவாக தான் நம்ம நடத்துகிறோமா சார்? இதில் எந்த இடமும் ஏதோ நான் சொல்கிறதுல ஏதோ மாற்றம் இல்லை சார். உங்களுக்கு எந்த ஒரு சேஞ்சஸ் உங்கள்கிட்ட சொல்லி வர சொன்னதுலேருந்து நான் கொடுக்குற ட்ரைனிங் என்னோட இது எல்லாம் சொன்னது பூரா உண்மை தானே சார்? அதில் எதுவுமே மாற்றம் இல்லை. நான் வந்து 100% சாட்டிஸ்ஃபேக்ஷன் சார். எனக்கு காசு பே பண்ணுறதுக்கு 5000 எனக்கு ஃபுல் ஒர்த்தாக தான் ஒர்த்தபுள் தான். நான் எதுவும் வேஸ்ட் ஆச்சோ அப்படிங்கிற ஒரு தாட் கூட எனக்கு வரலைங்க சார். ஓகே சார். என் பேர் மோகன் சார். நான் இப்போமேட்டு தான் நான் ஆர்டர் பிஸ்னஸ் பண்ணுறோம். ஆல்ரெடி எக்ஸ்ட்ரா சோலார் ஆட் பண்ணாட்டோம். சோலார் பற்றி நல்லா நாலேஜ் பேசிக் எங்களுக்கு தெரியும். ஆனால் உங்களோட வந்து கொஞ்சம் நல்லா நீங்கள் சோலார் ஃபுல்லாக அப்டேட்டாக இருக்கீங்க, என்ன இதாக இருக்கீங்க, எங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. நான் இன்னும் கொஞ்சம் என்னன்னா ப்ராடக்ட் இன்னும் அதிகப்படுத்தணும். நீங்கள் தியேட்டர் கம்மி பண்ணிட்டு ப்ராடக்ட் இன்னும் கொஞ்சம் அதிகப்படுத்தணும். பண்ணிக்கலாம் சார், பண்ணிடுறேன் கண்டிப்பாக. அதுக்கான எக்ஸ்டென்ஷன் என்ன ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. எனக்கு சோலார் வாட்டர் ஹீட்டை பற்றி தெரியும், ஆனால் தெரியும் வேலை பற்றி தெரியாது. கிளாஸ் வந்து கொஞ்சம் ஒரு 50% எனக்கு அப்டேட் ஆன மாதிரி இருக்கு. ஓகே சார். நான் ஒர்க்கில் கூட உனக்கு கொஞ்சம் கற்றுக்குவேன். அடுத்த அப்டேட் ஆகும். ஓகே சார், தேங்க்ஸ் சார். என் பேர் சபரி, நான் நாமக்கல்லேருந்து வரேன். நானும் சார்ட்டை கேட்கும்போது 2 நாளில் உங்களால் கவர் பண்ண முடியுமான்னு கேட்டிருந்தேன். அவர் நான் பண்ணித்தரேன்னு சொல்லியிருந்தாரு. ஆனால் அப்போதைக்கு அவர் பண்ணுவாரா இல்லையான்னு எனக்கு ஒரு ஐடியா இல்லை. ஆனால் இங்கே வந்து வேண்டி அவரால் என்ன முடியுமோ 2 நாளில் எங்களுக்கு ஈஸியாக கன்வே பண்ணி கொடுத்துட்டாரு. இந்த ஃபீல்டை பொறுத்த வரைக்கும் மற்றவங்களுக்கு கற்றுக் கொடுக்கணும்னு நினைக்க மாட்டாங்க. சார் வந்து மற்றவங்க நமக்கு போட்டியாக தான் வருவாங்கன்னு நினைக்காம நம்ம வளர்த்து விடணும்னு நினச்சி அவர் பண்ணுறது. இது வந்து அவர் காசுக்காக பண்ணுற மாதிரி எனக்கு தெரியல. அவர் மனசாட்சிக்காக உண்மையாக இருக்கும்னு நினச்சிட்டு சார். தேங்க்ஸ் சார், ரொம்ப நன்றிங்க சார். சார் என் பேர் சிவகுமார், நான் பரமத்தேர்லேருந்து வரேன். நான் ஆல்ரெடி வந்து யூபிஎஸ் மட்டும் ஒரு 5 வருஷம் பண்ணிட்டு எலக்ட்ரிக்கலில் ஒரு 5 வருஷமாக லைன் பண்ணேன். யூபிஎஸ் நாலேஜ் மட்டும் இருக்கிறனால எனக்கு சோலார் கொஞ்சம் நாலேஜ் வேணுங்கிறதுக்கோசரம் நெட்டில் செக் பண்ணும்போது உங்களுக்கு எனக்கு பெஸ்ட்டாக இருக்குது. அதனால் உங்களுடைய வந்து பார்த்தேன். எனக்கு 2 days நீங்கள் கவர் பண்ணிக்கிறது எனக்கு டவுட்டாகவே தான் இருந்துச்சு. ஆனால் இந்த அளவுக்கு நீங்கள் கவர் பண்ணிக்கிறது எனக்கு ஒரு பெரிய விஷயமாகவே இருக்குது. ஓகே சார். எல்லோரும் கூட எனக்கு விஷயமாகவே இருக்குது. எடுத்த வரைக்கும் நீங்கள் ஒரு ஃபீல்டில் 15 வருஷமாக இருக்கீங்க. என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு எப்படி சார்? நான் சொல்லிக் கொடுத்த விதங்கள் ஏதோ ஸ்பீடாக இருந்துச்சா, இல்லை கம்மியாக இருந்துச்சா, இல்லை நான் சொன்னது ஏதோ தவறுகள் இருந்துச்சா? நீங்கள் பண்ணும்போது ஸ்பீடாக தான் பண்ணுறீங்க. ஆனால் அது கொஞ்சம் கிளியராக இருக்குது. இன்னொரு டவுட்டு கிளியர் பண்ணும்போது நீங்கள் நீட்டாக பண்ணிடுறீங்க. எந்த டவுட்டாக இருந்தாலும் உங்களுக்கு கிளியர் ஆகுது. ஓரளவுக்கு நான் சொன்னது தான், இதை தான் சொன்னேன், இதை தான் செஞ்சேன். எதுவும் மாற்றி ஏதாவது பண்ணியிருந்தேனா சார்? நான் உங்கள்கிட்ட பேசின வரைக்கும் என்கிட்ட இடம் இல்லை சார், நான் கம்மியான வச்சுருக்கேன், புக் பண்ணிக்கிங்க. அதே மாதிரி என்னால் முடிஞ்ச 2 days இப்போ சார் கேட்ட மாதிரி 1 நாளில் கவர் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நான் பண்ணித்தரேன். என்கிட்ட வெளில வரும்போது நான் 100% வெளில போகணும்னு உங்கள்கிட்ட சொல்ல கிடையாது சார். யார்ட்டையுமே 60% 70%, பாக்கி உள்ள 30% ஃபீல்டில் போனால் தான் தெரியும். எந்த தொழிலாக இருந்தாலுமே 100% கிடையாது. நம்ம எஜுகேஷன் முடிக்கிறதும் சரி, முடிச்சுட்டு வெளில வந்தாலும் ஒன்லி சர்டிஃபிகேட்டுக்காக தான் அங்கே படிக்கிறோம். வெளியில் வரும்போது அந்த சர்டிஃபிகேட் படித்த படிப்புக்கு நம்ம வெளில போகல. 2 days என்னால் என்ன பண்ண முடியுமோ அதை தான் நான் பண்ணியிருக்கேன். இனிமேல் உங்களுக்கு என்ன சப்போர்ட் எது வேணுமோ எல்லாமே கண்டிப்பாக என்கிட்ட நீங்கள் வாங்க. எப்போதுமே நான் உங்களோட லைவில் இருப்பேன், உங்களோட கான்டாக்டில் தான் இருப்பேன். நீங்கள் என்ன கொஸ்டின் எது கேட்டாலும் எதுவாக இருந்தாலும் என்னால் முடிஞ்ச சப்போர்ட் நான் பண்ணித்தரேன். முடியலைங்கிறது கிடையாது சார். எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க, அவ்வளோதான் நான் கேட்குறது உங்கள்கிட்ட. இது வரைக்கும் 28 பேர், உங்களோட சேர்த்து 36 பேர் வந்திருக்கீங்க. இனி ஃபியூச்சரில் எத்தனை பேர் வந்தாலும் எல்லாத்தையும் நான் ஒரு டீமாக என்னால் ஃபார்ம் பண்ண முடியும். நான் அதை பண்ணி காட்டுறேன். அதுக்கான ஸ்டெப்பு நான் நிறையா எடுத்துகிட்டு இருக்கேன். இது எல்லாமே நான் ஒரு ஆளாக தான் செய்கிறேன்.
அந்த விஷயத்தை நான் பெருமையாக சொல்லிக்கிறேன். எனக்கு கீழே யாருமே இல்லை. நான் மாற்றி பேசுகிறதுக்கும் ஒரு வேளை செல்லு சுவிட்ச் ஆஃப் ஆகிடுச்சுன்னா மறுநாள் ஆன் ஆயிடும். அந்த நாள் மட்டும் பொறுமையாக இருந்துங்க. என்னோட வேலை எங்கேயோ போகிற இடத்துல நான் ஏதோ எனக்கு நிறைய இன்சிடென்ட்லாம் நடந்திருக்கு. அந்த மாதிரி பிரச்சனை வர அளவுக்கு நான் பார்த்துக்கிறேன். அதுக்காக நான் ரெடி பண்ணிடுறேன் கூடிய சீக்கிரம். ரொம்ப நன்றிங்க சார், எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி.